ஹலோ மக்களே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஸோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை பற்றி. ஸோ பிளாக் 10 தமிழுக்கு உங்களை வரைக்கிறோம். ஸோ கொஞ்ச நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஸோ இந்த தாட்டி கன்ஃபார்ம் வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்கிற ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேன் பவர்ஸ் தெரியும், அவர் யாருன்னு தெரியும், ஆனால் அவர் எப்படி உருவானான்னு தெரியாது. ஸோ அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைடர்மேன் முதலுக்கு பார்க்க முடியாது, ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டான்லி எல்லாம் தெரியும், மார்வல் ரைட்டர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஸ்பைடர்மேனை நான் உருவாக்குனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஃப்ளை எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது பறந்துட்டு இருந்துச்சா வீட்டில். ஸோ அது அங்கேயும் டச்சில் இருந்துச்சா. ஸோ அதை பார்த்து தான் நம்ம ஸ்டான்லி இன்ஸ்பயர் ஆகி ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்தாரா. ஸோ ஸ்பைடர்மேன் கொண்டு வந்ததுனால தான் மார்வல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சா. ஸோ மார்வல் கிடைச்ச ஒரு வரம் தான் நம்ம ஸ்பைடர்மேன். ஸோ ஸ்பைடர்மேனை எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறையாவே வரும். ஸோ ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஆர்ஜின் வீடியோ பார்ப்போம். ஸோ இவர் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ டீனேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவரோட ஒரு வயசு 20 to 25 இருக்கும். ஸோ இவரோட பேரை பார்த்திங்கன்னா பீட்டர் பார்க்கர். ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக வீடியோ பார்க்கணும்னா அது ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கா. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவர் பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிறாரு. ஸோ அப்பன்னு பார்த்து ஒரு எக்ஸிபிஷன் போகிறாங்க. ஸோ அங்கே ரேடியோ ஆக்ஷன் பற்றி ஒரு சயின்டிஃபிக்கமாக ஒரு விஷயத்தை கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ஸ்பைடர் புகுந்துடும். ஸோ அதில் ஷாக் அடித்த ஸ்பைடர் சும்மா இருந்தால் நம்ம பீட்டர் பார்க்கர் கையிலே கடிச்சு விட்ருவோம். ஸோ அதனால் இவருக்கு ரேடியேஷன் ஸ்பைடர் பவர் கிடச்சிருக்கும். ஸோ அன்னிலேருந்து இவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக சுற்றிட்டு இருப்பார். ஸோ எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோனா, ஆஃப்டர் அந்த ஸ்பைடர் கிடச்சி ஒரு வருஷத்துலேயே ஒரு லெஜெண்டரி சூப்பர் ஹீரோவாக மாறியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு லெஜெண்டரி சூப்பர் ஹீரோ தான் சொல்லுவேன். ஸோ இவரை ஃபேமஸ் கிடையாது யாருமே இல்லை. ஸோ மார்வலில் ரொம்ப ஃபேமஸ்னு நம்ம ஸ்பைடர்மேன் தான் சொல்லுவேன். ஸோ இவர் அந்த ஸ்பைடர் கிடைச்சதுனால இவ்வளோ பவர்ஸ் அடைஞ்சி மலைய மக்களுக்கு உணவு செஞ்சார். ஸோ அது மட்டும் கஷ்டம் இல்லை. ஸோ இவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்துச்சு. அதை தான் எப்படி கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணி ஸ்டடியில் தான் கவனம் செலுத்தி எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்ததை பற்றி தான் நம்ம ஸ்பைடர்மேனோட மொத்த கதையே. ஸோ இதுதான் ஸ்பைடர்மேன் உருவானது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஸ்பைடர்மேன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸை தோக்கடிச்சிருப்பார். முக்கியமாக நம்ம டாக்டர் ஆக்டோபஸ், கிரீன் கிராப்ளின். ஸோ கிரீன் கிராப்ளின் யார் பார்த்திங்கன்னா இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹாரி ஆஸ்பர்னோட அப்போ தான். ஸோ அவரை தோக்கடிச்சிருப்பார். ஸோ ஆக்டேரியஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேனை பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட் சூப்பர் ஹீரோனே சொல்லலாம். ஸோ இவர் ஆர்ஜின் ஆகும்போது ஏகப்பட்ட பேர் இவரோட பவர்ஸ் அடையணும்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை தோற்றுவாங்க. அதில் முக்கியமான வில்லன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ இவர் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் அது 2019 தான் வந்துச்சு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ஸ். அதில் டோனி ஸ்டார்க்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே வருவாங்க, கேப்டன் அமெரிக்கா ஸ்டாருக்கு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி வார்லேருந்தே படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பங்கமான கேரக்டர். ஸோ இவரோட படமான நோ வே ஹோம், ஃபேர் ஃப்ரம் ஹோம் கம்மிங் எல்லாமே பங்கமான மூவிஸ், எல்லாம் அல்டிமேட்டாக பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கும். ஸோ ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஸ்பைடர்மேனோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு சூப்பர் சென்ஸ் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எங்கே இருந்து வருதுன்னு ஈஸியாகவே கண்டுபிடிப்பார். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஸ்பைடர் பண்ணுற எல்லா வித்தையும் பண்ணுவார். குதிப்பார், ஜம்ப் பண்ணுவார், ஓடுவார், தப்பிச்சு போவார், எல்லாத்தையும் பண்ணுவார். முக்கியமாக செவுத்தில் ஏறுவார், வெப் ஷூட்டர் பண்ணுவார். ஸோ வெப்பை வச்சு வில்லன்ஸுக்கு தான் டேமேஜ் கொடுப்பாரு, எதிரிகளுக்கு. ஸோ நைட் நேரத்தில் இவர் அதிகமாக தென் பண்ணலாம். ஏன்னா காலையில் இவர் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால இவர் ஸ்கூலில் இருக்கணும். ஏன்னா இவர் ஸ்கூல்லே இவர் தான் டாப்பரான ஸ்டூடெண்ட். ஸோ அதனால் இவர் ஸ்கூலில் தான் இருந்தாகணும். ஸோ இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணுவார். ஸோ ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சரஸ் கதை. ஸோ ஆர்ஜினை பொறுத்தளவுக்கு இவருக்கு ஏகப்பட்ட கதை இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொரல்ஸ். ஸோ அவரோட கதையில் இவர் ஒரு மெயின் கேரக்டர் தான். ஸோ மைல்ஸ் மொரல்ஸை உருவாக்குனது நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸோ ஆனால் அது நம்ம இப்போ பேசுகிறோம்னா நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி உருவானதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர் பூச்சி கடிச்சதுனால, ரேடியேஷன் ஸ்பைடர் கடிச்சதுனால தான் இவருக்கு சூப்பர் பவர் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் டாக்டர் ஆர்டேரியஸ் இவரை பின்தொடர்ந்து வருவார். ஸோ இதுக்காக இன்ஸ்பயர் ஆகி நிறையா படங்களே வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு சில படங்களில் நம்ம வெனம் வில்லனாக வந்திருப்பார். சாண்ட்மேன், டாக்டர் ஆர்டேரியஸ், எலக்ட்ரோமேன், அப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, வல்ச்சர். ஸோ இவங்க தான் எல்லாத்தையும் நம்ம மூவிஸ்லேயே பார்த்துருப்போம். பட் அதில் வராதுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியன். ஸோ ஸ்கார்பியன் முக்கியமாக ஸ்பைடர்மேன் பவர் கிடையாதுன்னு நினைப்பது. அப்புறம் நியூயார்க் சிட்டிலே ஒரு அல்டிமேட் சூப்பர் ஹீரோ. ஸோ நியூயார்க் சிட்டி பொறுத்தளவுக்கு நம்ம
நியூஸ் ரிப்போர்ட்டர், அவர் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம சொல்லுங்கள். ஸோ அவரை தவிர எல்லாருக்குமே ஸ்பைடர்மேனை பிடிக்கும். பிகாஸ் இவர் ஒரு அல்டிமேட் சூப்பர் ஹீரோ. ஸோ இவர் பேசுகிற பண்ணி பேசிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் இவரை பிடிக்கும். ஸோ இவருக்கு என் அண்ணனுக்கு கூட இவரை ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர்மேனை. ஸோ அந்தளவுக்கு ஒரு பங்கமான கேரக்டர் இவர். ஸோ ஸ்பைடர்மேனை பற்றி எப்படி உருவானான்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தது ஒரு ஆர்ஜின் பவர் சொல்லியாச்சு. ஸோ இவர்கிட்ட மெயின் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ஸில் இவருக்கு எலக்ட்ரிக் வெப் ஷூட்டர் வரும். ஸோ மைல்ஸ் மோரல்ஸ் கிட்ட அந்த பவர் இருக்கும், ஆனால் இவர்கிட்ட இருக்கும், ஆனால் அது அவருக்கு தெரியாது. ஸோ மைல்ஸ் மோரல்ஸை பற்றி தான் இந்த பவரே அவருக்கு தெரியும். ஸோ அதனால் ஸ்பைடர்மேனும் மைல்ஸ் மோரல்ஸும் ஒரு விதத்தில் ஒன்று தான். ஸோ ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர். ஸோ அவரோட உண்மையான பேர் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பைடர்மேனை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வீடியோக்கு நம்ம சேனலுக்கு புதுசுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பண்ணியிருப்பார். ஒரு செமான கேரக்டர். மார்வலில் இருக்கிற அவெஞ்சர்ஸில் இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் இவர் டேக் டீம் பண்ணியிருப்பார். முக்கியமாக நம்ம ஹல்க்கு, உல்வரின், அயன்மேன், தார், கேப்டன் அமெரிக்கா எல்லா கேரக்டர்களோடையுமே டேக் பண்ணி எல்லா வில்லன்ஸையும் தோக்கடிப்பார். ஸோ முக்கியமாக நம்ம தார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட சேர்ந்து லூக்கியை தோக்கடிச்சிருப்பார். ஹல்க் கூட சேர்ந்து ஏலியன்ஸ் பூமிக்கு வர அதை அடித்து தம்சம் பண்ணியிருப்பார். ஸோ அயன்மேன் கூட சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு சுற்றிட்டு போயிரு, அது என்ன தெரியல. ஸோ டெத்பூல் கூட சேர்ந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அயன்மேனுக்கு தெரியாமல் அங்கே ஸ்பேஸ் ஜெட்ஷிப்பே தூக்கிட்டு வந்திருப்பாரு நம்ம ஸ்பைடர்மேனும் டெத்பூலும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் பண்ணியிருப்பாரு, டெத்பூல் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ டெட்பூலை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குணம் கொண்டவர். ஸோ யாரை பற்றியும் எதுவும் நினைக்க மாட்டார். அவர் ஒரு பண்ணியாக பேசுவார், எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அது இதுவே இல்லை. ஸோ லவ் பொறுத்தளவுக்கு ஸ்பைடர்மேன் அன்லக்கி. ஸோ அன்லக்கி பர்சன்னாலே நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸோ எந்த அளவுக்கு அன்லக்கி பர்சன் தான் எல்லாருமே நோ வே ஹோம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் எவ்வளோ அன்லக்கின்னு அவர் உங்களை பார்த்தாலே தெரியும். எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் இழந்துருப்பார். ஸோ இது ஒரு ப்ரோக்கன் கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ அந்தளவு ஒரு வெறித்தனமான ரைட் அண்ட் கேரக்டர் மார்வல். ஸோ மார்வல் இவர் வந்ததுனால தான் வரமே வந்துச்சு. ஸோ எல்லாருமே மார்வலுக்காக இது வந்தாங்க. ஸோ ஸ்பைடர்மேனை பார்க்குறதுக்கு. ஸோ முக்கியமாக டிசியில் இருக்கிற பேட்மேன். ஸோ அவருக்கே டஃப் அளவுக்கு ஃபேன் பேஜும் வில்லன்ஸ் இருந்துச்சு ஸ்பைடர்மேனுக்கு. ஸோ ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேண்டான்னு சொன்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஸ்பைடர்மேனை இப்போ மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான கேரக்டர் தான் நம்ம ஸ்பைடர்மேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பைடர்மேனை பற்றி நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏதாவது சொல்லாமல் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வேறு யாரை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் மறக்காமல் கேளுங்க. ஸோ நம்ம அனிமி, கார்ட்டூன், பெல்டன் அந்த மாதிரி எல்லா விஷயமும் போடுவோம். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கன் 4 தட்டி போட்டுருங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ போடுறோம். நம்ம சேனல் 1K அடிக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவில் ஏதாச்சும் கோளாறு பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அடுத்ததாடி வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நான் இப்போ தான் லாஸ்ட்டு ஒரு 12 months கழிச்சு, இப்போ தான் 1 year கழிச்சு இப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால் ஏதாச்சும் கண்டிப்பாக மிஸ்டேக் இருக்கும். ஸோ ஆனால் அடுத்ததாட்டி இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இந்த வீடியோ படிக்கிறேன். நான் உங்கள் Black10 தமிழ். ஸோ எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், விசார்ட்ஸ் அண்ட் வீடியோக்கு. ஸோ பாய் கைஸ்.